ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கரூர் சம்பவத்தில் இறந்த சந்திராவின் கணவர் 55 வயதான செல்வராஜ் மற்றும் 10 வயது சிறுவனின் தந்தை 32 வயதான பன்னீர்செல்வம் உட்பட பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். 5 வழக்குகளை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதில் மனுதாரர் செல்வராஜ் மற்றும் 10 வயது சிறுவனின் தாய் ஷர்மிளா ஆகியோர் இந்த வழக்கை தாங்கள் தொடரவில்லை என கூறியுள்ளனர். வழக்கை ரத்து செய்ய உதவக்கோரி கரூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் சார்பு நீதிபதியும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலருமான அனுராதாவிடம் மனு அளித்தனர். இதுபற்றி செல்வராஜ் கூறும்போது, மூத்த மகனுக்கு அரசு வேலையும் கூடுதல் நிதி உதவியும் பெற்றுத் தருவதாக கூறி ஏமூர் ஊராட்சி முன்னாள் தலைவரும் தான்தோன்றிமலை கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலருமான பாலகிருஷ்ணன் விண்ணப்ப படிவத்தில் கையெழுத்து வாங்கினார். வழக்கு போடத்தான் கையெழுத்து பெற்றார் என்பது எனக்கு தெரியாது. வழக்குக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்றார். தெரியாமல் பேப்பர் போட்டால் நம்ம மக்கள் நல்லதாக போகணும்னு கேட்டேன். எதுக்கு கையெழுத்து வந்துச்சுன்னு அது ஒன்றும் இல்லை. பையனுக்கு வேலை சம்பந்தமாக ஒரு மாதிரி இறந்து பணத்துக்கு பணம் சேர்த்து அதனால் யாருக்கும் போட்டேன். வேண்டாம் ரத்து பண்ணி விட்டுங்க. நாங்கள் அண்ணனுக்கு ஒன்று கட்சி நான் பப்பு இதை பண்ணி கொடுக்கணும். அதுவும் வேண்டாம். நீங்கள் இப்போ இந்த கேஸ் என்ன ரத்து பண்ண சொல்லி சொல்கிறீங்களா? நீங்கள் போடலைன்னு சொல்லி இப்போ என்ன உள்ளே கேட்டாங்க இந்த சார் பண்ணி இது என்ன பதில் சொன்னீங்க? ரத்து பண்ண தான் கேட்டுங்க. உங்களுக்கு வக்கீல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? இல்லை இப்போ நீங்கள் வேற யாரும் கட்டாயத்தின் பேரில் இங்கே உங்களை கூப்பிட்டு வந்தாங்களா? இல்லை நாங்கள் ரத்து பண்ணலாம். இல்லை உங்களை இங்கே சட்ட உதவி மையத்துக்கு அழைத்து வந்தது யாருன்னு? இல்லைங்க நாங்களாக தான் ரத்து பண்ணிக்கலான்னு தெரியாமல் போட்டு கை எனக்கு ரத்து பண்ணி விட்டா போடுங்க. எனக்கு மன அழுத்தம் ஆளாக்காம நீங்கள் ரத்து பண்ணி விட்டு நான் நாடு கட்டூலி தரேன். எனக்கு இதை பற்றி என்னன்னு தெரியும். அரசியல் பற்றி இல்லை உங்களை யாரும் மிரட்டல் விடுக்கிறாங்களா? இல்லைங்க சார். இறந்த சிறுவனின் தாய் ஷர்மிளா கூறும்போது, என் கணவர் பன்னீர்செல்வம் தான் சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு போட்டிருக்கிறார். அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்று 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் எங்கு இருக்கிறார் என்பது கூட தெரியாது. ஆனால் மத்திய மாநில அரசுகள் மற்றும் அரசியல் கட்சிகள் அறிவித்த நிவாரணத் தொகைக்கு ஆசைப்பட்டு கணவர் பன்னீர்செல்வம் வழக்கு போட்டுள்ளார். அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்கக்கூடாது என கூறினார். ஏமூர் ஊராட்சி முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் கூறும்போது, நானும் ஒரு வக்கீல் தான். செல்வராஜ் சுய விருப்பத்தின் பேரில் தான் சிபிஐ விசாரணை கேட்டு விண்ணப்பத்தில் கையெழுத்து போட்டார். மிரட்டியெல்லாம் கையெழுத்து பெற முடியுமா? சட்ட ரீதியான விசாரணை வந்தால் அதை சந்திக்க தயார் என்றார். நம்ம 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து மீட்டிங் போட்டுருந்தாங்களா, அது சம்மந்தமாக வந்து இன்னைக்கு வந்து ஹியரிங் வந்துருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். அது சம்மந்தமாக தான் இவங்க வந்து ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. இங்கே இன்னைக்கு வந்து ஹியரிங்கில் வந்து இவங்க 2 பேருமே ஆஜராகிட்டாங்க. சரிங்களா? 2 பேருமே வந்து இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் அப்பியர் ஆக சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே அப்பியர் ஆகிட்டாங்க. இதில் வந்து செல்வராஜங்களோட வந்து அவர் வந்து கேஸே ஃபைல் பண்ணலை, மனுவே போடலை எதுவும். அவரோட கையெழுத்தை வச்சு இன்னொருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆள் மாறாட்டமாக இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நடத்தியிருக்காங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லி அதை இது பண்ணி இருக்காங்க. இதை வந்து இவரும் வந்து தெளிவாக சொல்லிட்டார். இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸில் கரெக்டாக சொல்லிட்டார். அடுத்தது ஷர்மிளாங்கிறவங்க வந்து என்னென்னா, அவங்களோட கணவர்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வங்களை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவங்க குழந்தை இறந்ததுக்காக இவர் கேஸ் போட்டிருக்காரு. சரிங்களா? அவங்க வந்து ஷர்மிளாங்களை விட்டு பிரிஞ்சு 8 வருஷம் இருக்கும். குழந்தையோட நல்லது கெட்டது எதுக்குமே வரல. சரிங்களா? எதுக்குமே வரல. ஆனால் இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஏதோ பணத்தாசைக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து மனு போட்டிருக்காரு. இந்த மாதிரி சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு அதுக்காக மனு போட்டிருக்காரு. இதுக்காக வந்து இவங்க வந்து இன்னைக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி வக்கீல் வசதி வந்து எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் எதுவும் அப்பியர் ஆகிறதுக்காக இது வந்து வந்தது இன்னைக்கு.